என்று சுபாஷினி அவர்கள் களமிறங்கியிருக்கிறார். வாருங்கள், போட்டி அருமையாக இருக்கும். போட்டியை பார்ப்போம். இப்போ எப்படி இருக்கும்னு பாருங்கள். என்னை பேணி வளர்த்திடும் தமிழ் அன்னைக்கும் கற்றறிந்த சான்றோர் பெருமக்களுக்கும் எண்ணணியினர் மாற்று அணியினர் செந்தாமரையாய் சரஸ்வதி நாவில் குடியிருக்கக்கூடிய எங்கள் நடுவர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்திற்குள் ரொம்ப பெருமையாக இருக்குமா? இன்னொரு தடவை சொல்லுங்கள், கவனிக்கல. பாரதி பாவாணர் நாளும் உருவாக்குவது கவிஞர்களையா பேச்சாளர்களையான்னு. அந்த கவிஞர்கள்ங்கிற அணியில் உட்காந்துருக்கவங்க பாருங்களேன். அவங்க செல்வராணி சங்க தமிழச்சி, அவங்க குரலை பற்றியே உங்களுக்கே தெரியும். இவங்க பேச்சு புயல். இவர்களெல்லாம் கவிஞர்கள் என்ற அணிக்கு பேசுவதை நினைத்துத்தான் எனக்கு ரொம்ப கதறி வருது. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியவில்லை. சோலைராஜா ஏன்னா இந்த அமைப்பை பற்றி மட்டும்தான் நாம் பேச வேண்டுமே தவிர வேற யாரை பற்றியும் பேசக்கூடாது. நம்முடைய அமைப்பின் தலைவர் அவர்களுடைய சிம்ம குரலுக்கு மயங்காதவர்கள் யாராவது இங்கே இருக்கீங்களா? அவர் மைக்க பிடிச்சி பேசின பேச்சை கேட்கக்கூடிய தானா சேர்ந்த கூட்டம் இது. இந்த கூட்டத்துக்கு முன்னாடி கவிஞர்கள் மட்டும் நீங்க பேசுறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. ஐயாவினுடைய கவிதைகள் எத்தனையோ எழுதியிருக்கிறார், எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரு பேச்சாளர் கையில ஊமத்தம்பூங்கிற ஒரு கவிதை ஸ்டேட்டஸ்ல பேசி வச்சிருந்தாங்க. ஊமத்தம்பூவை பத்தி ஐயா இப்படி பேசியிருக்கிறார்களா? எங்கள் கரும்பலகைகளை கருப்பாக்கியது நீ, பலரின் உயிரை கொடுத்திருக்கிறார் என்று அதில் வரிசையாக சொல்லி சமத்துவத்தை பற்றி கூட அதில் எழுதியிருப்பார். அப்போ ஒரு பேச்சாளர்கள் கையில் கவிதை போகின்ற போதுதான் பட்டி தொட்டி எல்லாம் நிரக்கும். அம்மா, எந்த நாட்டில் இருந்துக்கிட்டு பேச்சாளர்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னே தெரியல. அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் பேசியே நாட்டை பிடித்த கூட்டம் இந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் கவிஞர்னு மட்டும் சொல்கிறது அவ்வளவு சிறப்பாக இல்லை. எந்த ஒரு அமைப்புக்கும் இல்லாத சிறப்பு இதுக்கு என்ன இருக்கு தெரியுமா? எங்க அமைப்பின் தலைவரும் தூய தமிழ் பற்றாளர், இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் தூய தமிழ் பற்றாளர். எப்போது கவிஞன் பேச்சாளராக மாறுகிறாரோ அப்போதுதான் உயரிய விருது கூட கிடைக்கிறது. அங்க இவ்வளவு நேரம் காலையிலிருந்து ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருந்தார்களே எங்களது சகோதர சகோதரிகள், அவர்கள் எல்லாம் உங்களை கவிதை நடையில செந்தேனே தமிழே வாருங்கள், உங்கள் செவ்விதழை தொடர்ந்து வாழ்த்துக்களை தாருங்கள், உங்களுடைய இனிய பேச்சு அப்படின்னு கவிதை நடையிலேயே பேசியிருந்தா அதுல பாதி பேர் கிளம்பியிருப்பீங்க. அவர்களுடைய பேச்சு நடைக்கு மயங்கி இங்க உட்கார்ந்திருக்க கூட்டம் பெரும் கூட்டம். எனவே நான் ஒவ்வொரு முறையும் சொல்கின்றேன், எங்களுடைய அமைப்பு கவிஞர்கள் நீங்கள் எழுதலாம், ஆனால் நீங்கள் பேசுவதை கேட்டுத்தான் நீங்கள் செய்கின்ற தவறுகளை கூட திருத்திக் கொள்கிறீர்கள். 100 நாள் தொடர்ந்து எத்தனை இலக்கியங்களை பற்றி பேசினார்கள், எத்தனை பேர், அத்தனை இலக்கியங்களையும் நாம் படித்திருக்க கூட நாவல்கள்லாம் படிச்சிருக்கவே முடியாது. ஆனால் அந்த 1 மணி நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட நாவல்களை நாம் சேகரித்திருக்கிறோம் என்றால் பேச்சாளர்களுக்கு இவர்கள் வாய்ப்பு கொடுப்பதனால்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய கேட்காதவங்க யூடியூப்ல போய் பாருங்க. இந்த 100 நாட்களும் எத்தனை பேச்சாளர்கள் பேசியிருக்கிறார்கள், அத்தனை நூல்களை சேகரித்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே நம்மை உருவாக்குவது பாரதி பாவாணர் பேச்சாளர்களையே என்று கூறி நிறைய எழுதணும்னு நினைச்சேன். ஆனால் நேரம் மேலாண்மை கருதி நான் முடித்துக் கொள்கிறேன். அம்மா, நீங்க எந்த அணிக்கு கொடுத்தாலும் சரி, நாங்கள் சோலைராஜா ஐயாவோடு சேர்ந்த பேச்சு கூட்டமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அணியில் நீங்களே சேர்த்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். அருமை. பாரதி பாவாணர் செந்தமிழ் வானம் நாளும் வளர்ப்பது சிறந்த பேச்சாளர்களே என்று அணிக்கு இறுதியாக வாதிட்ட 2 பேச்சாளர்களும் மிக அருமையாக வாதிட்டார்கள். வாழ்த்துக்கள் அனைவரும்.